ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு போலீஸ்காரன் ஸ்கிராட்ச் பண்ணிட்டு போவ? நீ போலீஸ்காரனாக்கலாம், நான் யார் தெரியுமா? மாவட்ட இருக்கார்ல. டேய் உனக்கு யார வேணாலும் தெரியலாம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா எனக்கு யாரையும் தெரியாதுடா. பாண்டா பொம்மை மாதிரி இருந்துட்டு காண்ட் ஏத்திட்டு போறான். பிரேக்ஃபாஸ்ட்டே 10 மணி நேரம் சாப்பிடுவான் போல. டேய் நீ எப்போ வந்தீங்க? வா சார். எதுக்கு சார் என்ன அர்ஜென்ட்டாக கூப்பிட்டீங்க? பொய் கேஸ் போட க்ரௌட் வேணுமா? க்ரௌடு சேர்க்க கூப்பிடல, என் காதலுக்கு உன்னை ஹெல்ப் பண்ண கூப்பிட்டுருக்கேன். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா? ஏன் நானே தான் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுமா? நீங்க ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? இல்ல நீங்க போய் காதல் காவி ட்ரெஸ் போட்டவனா கலர் கலரா ஃபிகர் வச்சுட்டு இருக்கும்போது காக்கி ட்ரெஸ் போட்ட நாங்க ஏன் லவ் பண்ணக்கூடாது? ஓகே வா ஆளை காட்டுறேன். வா அங்க பார். பால் பவுடரையும் பான்ஸ் பவுடரையும் பிசைஞ்சு செஞ்ச பால்கோவா மாதிரி பச்சை கலர் சேரீல காலே அவதான். என்னாச்சு, கரண்ட் கம்பி மிரிச்சிட்டியா? சார் நம்மள மாதிரி பசங்க நாஸ்தா ஆசைப்படலாம், பாஸ்தாக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. பாஸ்தாவா? ஆமா சார், ஹை கிளாஸ் பொண்ணுங்கள தான் பாஸ்தான்னு சொன்னேன். இந்த ஹை கிளாஸ் பொண்ணுங்களோட லவ் பத்தி உங்களுக்கு தெரியாது. அவங்கள லவ் பண்றது ரொம்ப கஷ்டம், பண்ணிட்டோம் மெயின்டைன் பண்றது அதை விட ரொம்ப கஷ்டம். சொல்றேன் கேட்டுக்கோங்க. காலையில எந்திரிச்சோனே ஒரு மிஸ் கால் கொடுப்பாங்க, அப்புறம் பல் தேக்கரில இருந்து பாத்ரூம் போற வரைக்கும் 10 செல்ஃபி எடுத்து Facebookல போடுவாங்க. நம்ம அதை பார்த்து லைக்க போட்டு அவங்களுக்கு உடனே கால் பண்ணா போன் எடுக்க மாட்டாங்க. அவங்களா மறுபடியும் 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு மிஸ் கால் கொடுப்பாங்க. அதை பார்த்து மறுபடியும் ஃபோன் பண்ணா நமக்கு ஏதோ கால் டாக்ஸி டிரைவர் ப்ரோக்ராம் சொல்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வர சொல்லுவாங்க. ஆனா நம்ம வெறும் கையோட போக கூடாது, சாக்லேட்டோட தான் போகணும். அவங்க மட்டும் 1 மணி நேரம் லேட்டா வருவாங்க. நாம முத மாச சம்பளத்துல இஎம்ஐ கட்டி மிச்ச சம்பளத்துல லோனை கட்டி மைலேஜ்க்கு ஏத்த மாதிரி ஏதோ ஒரு ஃபேமிலி பைக் வாங்கினா வேணாம் ஃபேன்சி பைக் தான் வேணும் நடம் பிடிச்சு 1000 cc பைக்கை வாங்கி வச்சு அதுல ஏறி உட்காந்து அவுட்டிங் போகும்போது எவ்வளவு ஒரு பிரேக் அடிச்சாலும் இடிக்காம வருவாங்க. அது போதாதுன்னு போற வழியில 5 நிமிஷம் ஐப்ரோ பண்ணணும்னு பியூட்டி பார்லர் போயிட்டு ஸ்ட்ரைட்னிங், ஒயிட்னிங், வேக்சிங், கர்லிங், பியூமிங், மேனிக்யூர், பெடிக்யூர் எல்லாம் பண்ணிட்டு 3 மணி நேரம் கழிச்சு வந்து சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ப்ளீஸ் உங்க கார்டை கொடுங்கன்னு வாங்கி தேப்பாங்க. இப்போ நீங்க அந்த பில்லை பார்த்து ஷாக் ஆவீங்களா? கேப்ல உடனே ஷாப்பிங் கூட்டிட்டு போய் நமக்கு அண்டர்வேர் வாங்கி தரேன்னு சொல்லி அடம் பிடிச்சு அவங்களுக்கு பார்ட்டி வேர், கேஷுவல் வேர், எத்னிக் வேர், ஆபீஸ் வேர்ல இருந்து இன்னர் வேர் வரைக்கும் எல்லாத்தையும் வாங்கி 1 மாச சம்பளத்தை ஒரே நாள்ல காலி பண்ணி ஜாலியா இருப்பாங்க. அப்படியே ஆள் இல்லாத தியேட்டர் கூட்டிட்டு போய் ஓரமா 2 டிக்கெட் வாங்கி உரசி உட்காருவாங்க. ஆசையில நாம என்ன பண்ணுவோம், நைஸா கை போடுவோம். உடனே கையெடு எனக்கு கதை புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லுவா. இப்போ நம்ம கடுப்பாவுமா? அதை கண்டுக்காம இன்ட்ரோல சாப்பிட்டது பத்தாதுன்னு ரெஸ்டாரண்ட் போய் கண்டதையும் ஆர்டர் பண்ணி எல்லாத்தையும் காக்கா கடி கடிச்சு அப்படியே மிச்சம் வச்சிருவா. அப்பாடா இதோட முடிஞ்சு போச்சு ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கும் போது அவ அப்ப வெப்பா பாருங்க ஒரு ட்விஸ்ட். அந்த ட்விஸ்டுக்கு பேரு தாங்க டிஸ்கோதேக். மாவளை பார்த்து நம்ம கரெக்ட் பண்ண ஃபிகரை டிஸ்கோதேக்கு கூட்டிட்டு போனா அவசரத்துல முடி வெட்டிக்கிட்டு அரபோத்த கம்நாட்டி ஒருத்தன் ஹாய் ஹனி கம் லெட்ஸ் கோ ஃபார் a dance கூப்பிடுவான் சார். பிக்கப்புக்கு நாம டிராப்புக்கு அவனா. அவளுக்கு ரீசார்ஜ்ல இருந்து ஆட்டோ சார்ஜ் வரைக்கும் நம்மள யூஸ் பண்ணிப்பாங்க. இப்படி ஒரு ஹை கிளாஸ் லவ் நமக்கு தேவையா? முடியாதுன்றதா இவ்வளவு நேரம் மூச்சுடாம பேசிட்டு இருந்தியா? உன் லென்த்துக்கு பேசாதடா, என் லென்த்துக்கு பேசுறா. சார் நமக்கு இந்த தனலட்சுமியோ வரலட்சுமியோ குடும்ப குத்து விளக்கா கோயில் குளம் சுத்திக்கிட்டு பொட்டானிக்கல் கார்டன்ல பட்டாணி சுண்டல் சாப்பிடுறவங்க தான் சார் செட் ஆவாங்க. நீ சொல்றத பார்த்தா ஹை கிளாஸ் ஃபிகரை மெயின்டைன் பண்றது ஐபிஎல் டீம் வச்சு மெயின்டைன் பண்ற அளவு கஷ்டம்ன்ற. என் தேர்ட் ஐ நீ ஓபன் பண்ணிட்ட. நம்ம பார்த்த ஃபிகரோட நமக்கு ஏத்த ஃபிகரோட வந்தா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்ன்ற. இதுக்கப்புறம் அவ யாரோ நான் யாரோ. தேங்க் யூ பிரதர். இங்கே கூட இருக்கும் அனைவருக்கும் எனது முதல் வணக்கம். என்னமா எல்லாம் ஓகே தானே? அதான் சூப்பரா போயிட்டு இருக்கு மாப்ள. மாப்பிள தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்க? லவ்ஸா? பொண்ணு யாரு? அவ ஹை கிளாஸ், நான் லோ கிளாஸ். நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது மாமா. இப்பதான் ஒருத்தனுக்கு அட்வைஸ் வேற பண்ணிட்டு வரேன். இப்ப இருக்க பொண்ணுலாம் கிளாஸை பாக்குறதுல மாசத்தான் பாக்குறாங்க. அதுவும் இல்லாம கலரா இருக்க பொண்ணுகளுக்குலாம் கருப்பா இருக்க பசங்களத்தான் பிடிக்குது. அப்படியா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறேன். ஏட்டையா நீங்க சொன்ன மாதிரி ஒரு வாரம் ஒத்த விலக்கு போட்டேன். ஓடி போன என் பொண்டாட்டி தேடி வந்துட்டா. பாத்தியா? உன் மூஞ்சே பரவாயில்ல பொண்டாட்டி திரும்பி வந்துட்டானா? அப்போ கூட்டு ஒன்றும் எவ்வளோ கேவலமா இருந்திருப்பான். ஜோசியம் உண்மை சார். ஆனா உன் பொண்டாட்டி ஒன்று உண்மையா இல்லையே. ஓசிடிக்கு ராசி பலன் சொல்றான் அவன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு. சார் என்ன எவ்வளவு நாள் கேவலமா பேசுங்க. இப்ப அப்படிதானே பேசுறேன். ஜோசியத்தை பழிக்காதீங்க. கட்டம் தான் எல்லாத்தையும் கணிக்குது. ஏண்டா மாட்டு பொங்கலுக்கு டெக்கரேட் பண்ண காட்டு எருமமா இருந்துட்டு நீ கட்டத்தை பத்தி பேசுறியா? எனக்கு என்னடா சொன்ன? 10 நாள்ல பிரச்சனை வரும், 15 நாள் லீவ் போட்டு போங்கன்னு சொன்னல. இப்போ அதான் சொல்றேன். உங்களுக்கு சனி தசை, சுய புத்தி. இன்னும் 10 நாள்ல கண்டிப்பா பிரச்சனை வரும். டேய் 10 நாள்ல பிரச்சனை வராதா? ப்ரொமோஷன் தான் வரும். கமிஷனர் ஆஃபீஸ் டேபிள்ல என் ப்ரொமோஷன் லெட்டர் ரெடியா இருக்கு. நான் எப்போ வேணாலும் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆவேன். சொல்றது கொஞ்சம் நம்புங்க சார். விதியோட வீரத்தை குறைக்க விநாயகருக்கு ஒரு விளக்கு போடுங்க. சனி கொஞ்சம் சமாதானம் ஆவாரு. ஊட்டியில பனிக்கு தான்டா பயப்படணும், சனிக்கெல்லாம் பயப்பட கூடாது சார். நீங்க டேய் நான் குனிஞ்சு ஜிப்பு போட்டுனுறியா? சார் வண்டி ஸ்டார்ட் ஆகல சார். பேனட் ஓபன் பண்ணு. இப்போ ஸ்டார்ட் பண்ணு. சார் சூப்பர் சார். நீ எல்லாம் சைக்கிள் எடுத்துட்டு போனாலே சந்தேகம் வரும். கார் எடுத்துட்டு போறியே உண்டுதானா? எந்துதான் சார். நம்பர் சொல்லு. 0006. செல்லோ வரேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அவன் சொன்ன நம்பர் வேற, கார் நம்பர் வேற சார். மாடையன் அவன் கார் நம்பரே அவனுக்கு ஞாபகம் வச்சுக்க தெரியல. மார்னிங்
மார்னிங் சார். சிவப்பு கலர்ல கட்ட போட்ட சட்டையோட ஒருத்தன் போனானா? சார் கார் ரிப்பேர் நான் தான் சார் ரெடி பண்ணி அனுப்பிச்சு வச்சேன். யோ, அவன் ஒரு தீவிரவாதி, இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட். அவனை தப்பிக்க விட்டுக்கே உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு இருக்கா? யோ. சார் ஏன் சார் டிபார்ட்மெண்ட்ல செலவு பண்ணி வாங்கி டாய் வாங்கி கொடுத்துருக்காங்க. மெசேஜ் பாஸ் பண்ணா மடக்கி பிடிச்சிருப்பேன்ல. அதை விட்டு ஓடி பிடிச்சி விளையாடாம அவன் பேட்டி சுத்திட்டு இருக்கீங்க. இது 6 மாசம் சீக்ரெட் ஆபரேஷன். ஆர்ட் ஆபரேஷன் 6 மணி நேரத்துல பண்ணிடுறாங்க. 6 மாசமா அவனை வச்சு அப்படி என்ன ஆபரேஷன் பண்ணீங்க? உன்னை வந்து வச்சுக்கிறேன். வண்டி அடியா. சார் சார் பாத்தீங்களா சார், அலை விடுறான். அப்பால போனாலும் அஷ்டமத்து சனி அக்கல்ல பூந்துக்கிறான். அக்கல் இருக்கிறது எதுனா பாடி ஸ்ப்ரேவா கைய விடுறான். எந்த தீவிரவாதியை தப்பிக்க விட்டனோ அதே தீவிரவாதி கமிஷனர் கண்ணுக்கு முன்னாடி பிடிச்சி டபுள் ப்ரொமோஷன் வாங்கல. என் பேர் ராஜேர் இல்லையா? சார் சார் அவங்க அப்படி போறாங்க சார். போனா போகட்டும். டார்கெட்டை ஷார்ட் கட்ல போய் அடிக்கலாம். ஏரியா ஓயா, ரைட்டியா. திருப்பு. சார் ரொம்ப ஸ்பீடா ஓட்டாதீங்க சார், பயமா இருக்குது. டர்னிங் வரும்போது என்ன மாதிரி டைட்டா கண்ண முடிக்க பயம் தெரியாது. ஜஸ்ட் மிஸ் தான். சார் இன்னைக்கு வடக்குல சூலம், லெஃப்ட்ல திருப்புங்க வண்டிய. வடக்குல சூளம் வாயில முரணு சேசிங்கள ஜோசியமா சொல்ற ஈராடு அப்படி வாயில சொறி விடுற மாதிரி. சார் நேரா போய் மோத போறீங்களே, உங்களுக்கு பயமா இல்ல? ஃபயருக்கு ஃபியர் தெரியாதுடா. ஓடுற கார்ல எவன்டா கவர் போட்டு மூடுறது டேய்? சார் ஒரு கவர் விழுந்ததுனால தவறு நடந்து போச்சு சார். ஐயோ என்ன சார் நெத்தில ரத்தம் வருது. உங்களை யார் பிக்னிக் போற மாதிரி ஃப்ரெண்ட் சீட்ல உட்காந்து வர சொன்னா? பத்திரமா பின்னாடி உட்காந்து வர வேண்டியதானே? தீவிரவாதியை பிடிக்க உன்னை யாரா வர சொன்னது? சார் நான் ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு தீவிரவாதியை பிடிக்காம திருப்பதி லட்டு பிடிக்க சொல்றீங்களா? அப்பதான் நீங்க எனக்கு டபுள் ப்ரொமோஷன் எல்லாம் கொடுப்பீங்க. டபுள் ப்ரமோஷன் இல்லடா, டி ப்ரமோஷன். இனிமே நீ இன்ஸ்பெக்டர் கிடையாது, ஏட்டு. சார் டக்குன்னு சுடுங்க சார், அந்த ஓனா ஓடுற போது. என்ன கிண்டலா? எப்படி செட்டப்? செட்டப்பா பல்லு குத்துற குச்சிக்கு பப்பாளி பழம் கேக்குதா? ஏன் செட்டப் இல்லடா, அவனுடைய செட்டப். வெடிகுண்டு முருகேசனோட கீப்பு. மாசமானா இவளை பார்க்காம வருவான். இவன் எப்ப மாசம் ஆகுது, அவன் எப்ப பார்க்க வர்றது? மாசம் வருவான்னு சொன்னேன். ஓஹோ இததான் ஆபரேஷன் 6 மாசமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயோ சொல்றத கேளு. இவ போன் பண்ணிட்டா இப்ப அவன் வரப்போறான். அவன் வந்தோன்னு சுட்டு பிடிக்கதான் இந்த செட்டப். எப்படி? சூப்பர் சார். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஐடியா. பேசாம இவள டேஞ்சர் கோபால், அலாட் ஆறுமுகம், சொத்தப்பள்ளி சாகர் இப்படி எல்லாரும் கூடயும் பழக விட்டு மொத்த அக்யூஸ்ட் ஒண்ணா புடிச்சிட்டா. டேய் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? யூனிஃபார்ம்ல பாக்குறதுக்கு பஜ்ஜி மாவுல வந்த பள்ளி மாதிரியா இருக்கீங்க சார். தள்ளி போலீஸ்ல உன்னை சேர்த்தது டிபார்ட்மெண்ட் செஞ்ச பாவம். உன்ன போலீஸ் ட்ரெஸ்ல பாக்கும்போது டிபார்ட்மெண்ட்டே பாவமா தான் டேய், இருக்கு. என்ன சார் வந்துட்டா சார். டேய் எலி ஜோசியம், டைம் சரியில்லை சொன்னீங்க. இப்போ பார் விட்ட ப்ரொமோஷனை சுட்டு பிடிக்கிறேன். எப்படா காரம் தானே அடிச்சது? சார் சாரி சார், நான் வண்டியை சுட தான் சார் எய்ம் பண்ணேன். அது மிஸ் ஆகி உங்க சார் உங்களுக்கு தான் பின்னாடி சதையே இல்லையே, அது எலும்புல தான் சிக்கி இருக்கும். 2 தடவை உட்காந்து இருந்தீங்கன்னா புல்லட் வெளியே வந்துட போகுது. கண்ட இடத்துல சுட்டுட்டு கிண்டல் வரியா? யூ ஆர் சஸ்பெண்ட். சஸ்பெண்டா? இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான வெடிப்பொருள். 6 மாசமா ராப்பகலா ஸ்கெட்ச் போட்டு இந்த வெடிகுண்டு முருகேசனை பிடிச்சிருக்கோம். கொஞ்சம் தாமதிச்சிருந்தா கூட இந்த ஊட்டிய தரமட்டமாயிருக்கும். அது சரி சார், டியூட்டில இருக்கும்போது ஏன் வேட்டி கட்டி இருக்கீங்க? அது வேட்டியை கட்டினதுக்கு மட்டும் இல்ல, இந்த தீவிரவாதியை பிடிக்கிறதுக்கும் இவன் தான் காரணம். இவர் அப்படி என்ன பண்ணாரு? ஒன்னும் பண்ணல. இவன் இருந்திருந்தா அவனை பிடிச்சிருக்க முடியாது, இல்லாததுனால பிடிக்க முடிஞ்சது. சஸ்பென்ஷன் ஆர்டர் வாங்கிட்டியா? இன்னும் 1 மாசத்துக்கு நீ காக்கி சட்டை போட முடியாது. பரவாயில்ல, நான் கலர் சட்டை போட்டுக்கிறேன். ஆனா 3 மாசத்துக்கு நீ காக்கி பேண்ட் இல்ல, கலர் ஜெட்டி கூட போட முடியாது. அதான் பின்னாடி பேட்ச் வச்சிட்டேனே. தலைவா 2 தடவை நீ இருந்த, ஈஸியா எஸ்கேப் ஆயிட்டேன். போன தடவை இல்லாம போயிட்டியே. ஏன்டா முறுக்கச்சுல பூஞ்சா மாதிரி மூஞ்சில முடிய வச்சுட்டு மாட்டி விடலான்னு பாக்குறியா? ஜலதோஷம் வந்தா ஆவி கூட பிடிக்க தெரியாது, அந்த ஆள் பிடிக்கிற அளவுக்கு வீக்கா இருந்திருக்கேடா. நீ எல்லாம் என்னடா தீவிரவாதி? பப்ளிக் பிளேஸ்ல கொஞ்சம் மரியாதையா பேசு. நான் கமிஷனர்டா. கோவில் என்ன மேய்க்கிற மாதிரி வேட்டி காக்கி சொக்கா போட்டிருக்க, நீ எல்லாம் கமிஷனரா? தம்பி நீங்க ஏதோ கேள்வி கேட்டீங்க. இப்போ ஒண்ணு கெட்டு போகல சார். நம்ம ஸ்டேஷன் பிள்ளையாருக்கு ஒரு விளக்க போடுங்க, உங்க வாழ்க்கையே ஓகோன்னு மாறிடும். இப்ப நம்புறேன்டா ஜோசியத்தை.
தெரு நாய்க்கு டைஃபாய்டு வந்த மாதிரி இருக்கிற அவன்லாம் என்னை பற்றி தென்னாவட்டா பேசுகிறான் பத்தியா? இதுக்கு மேலே தாமதிக்க மாட்டேன். புள்ளியாரப்பா, சஸ்பெண்ட் ஆகி சம்மளம் இல்லாத காரணத்தினால நான் உனக்கு சன்ஃப்ளவர் ஆயிலில் விளக்கு போடுறேன். இதே நீ என்ன ஒரு ஏசியாவோ டிசியாவோ ஆக்கிடு, உனக்கு டெய்லி ஆலிவ் ஆயிலில் விளக்கு போடுறேன். நீ நல்லா இருக்கணும். பீடியில இருந்தானே புகை வரும், இங்க என்ன புகையில இருந்து ஒரு பீடி வருது? கமிஷனர் சார், பத்த வச்ச என்னுடைய இந்த சஸ்பென்ஷன் ஆர்டரை கேன்சல் பண்றதுக்காக. உனக்கு சஸ்பென்ஷன் கேன்சல். இப்படின்னு தெரிஞ்சா முன்னாடியே விலகு போட்டுருப்பேனே. போடுவடா போடுவேன். வலுக்கட்டாயமா அவனை தப்பிக்க விட்டல. இனி டிபார்ட்மெண்ட்லயே நீ கிடையாது. யூ ஆர் டிஸ்மிஸ். டிஸ்மிஸா? முதல்ல அப்பாவை பார்க்க போறேன். எதுவும் வாங்காம வெறும் கையோட போறேனே. அட விடுங்க நண்பா, அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ஹார்லிக்ஸ் பழம் வாங்கிட்டு போறதுக்கு முதல்ல கண்டுபிடிப்போம், அப்புறம் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போலாம். வெத்தலை பாபாவுக்கு ஒரு பிரசாத் செட்டு கொடு. டேய் வேண்டாம், காலையில கரெக்டா என்ன ஹோஸ்டல் தரீங்க? பட்டணம் கொடுங்க, பாபா போயிட போறாரு. வெத்தலை பாபா, உங்க மகிமையை பத்தி இவனுக்கு என்ன தெரியும்? மக்கள்லாம் முட்டாளுங்க பாஸ். இப்பெல்லாம் ஹைவேஸ்ல தாபா இருக்கோ இல்லையோ, தெருவுக்கு தெரு இந்த மாதிரி பாபா இருக்காங்க. யாருங்க அவரு? யாருக்கு தெரியும்? பாருங்களேன், பார்க்க பித்தளை குண்டா மாதிரி இருந்துட்டு கேட்டா வெத்தலை பாபாமா. வாயை திறந்து சொல்றதெல்லாம் பழிக்குமா? வேண்டாம். பாத்தீங்களா, பாபாவை பத்தி தப்பா பேசினா கோவம் வருது. அவன் சேட்டலைட் வச்சு சயின்டிஃபிக்கா சொல்ற வானிலை அறிக்கையே பழிக்கிறது இல்ல, இவர் வாக்கு பழிக்குமா? அந்த ஆளுக்கு மட்டும் உண்மையிலேயே சக்தி இருந்தா அந்த பவரை வச்சு 2 வருஷமா எந்த வேலையும் இல்லாம ஊர் சுத்திட்டு ஓசி பேப்பர் படிச்சிட்டு இருக்கானே தங்கமணி, அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்க சொல்லுங்க, அப்ப நம்புறேன். யாருங்க அந்த தங்கமணி? நான் தான். இவரா? சார், உங்களை அந்த சித்தர் கூப்பிடுறாரு. சித்தரா? லாஃபிங் புத்தர் மாதிரி இருக்காரு. சித்தரா? சரி இருங்க, என்னன்னு போய் கேட்டு வந்துடுறேன். அவசரப்பட்டு கலாச்சிட்டனே, என்ன மன்னிச்சிருங்க சாமி. யோ, ஒரு பழம் வெத்தலை குடியா. டேய் வேணாண்டா. திடீர்னு பக்தி வந்தா உங்களுக்குலாம் பொறுக்காதே. சும்மா என்னடா திட்டிட்டு போனவன் திடீர்னு கண்ணில் தண்ணி முட்டிட்டு வந்து நிற்கிறானேன்னு பார்க்குறீங்களா? பாபாவோட மகிமை சார். இப்போதான் உனக்கு வேலை கிடைக்கும்னு சொன்னாரு. பார்த்தா ரிலையன்ஸ்லேருந்து அம்பானியே ஃபோன் பண்ணி நாளைந்து வேலைக்கு வந்துட்டாரு. ஐயோ பாபாவோட மகிமை சார். நான் சொல்றதெல்லாம் சத்தியம், நம்புங்க. என்னங்க என்ன கூப்பிடுறாரு? கண்டிப்பா போய் பாருங்க பாஸ், இன்னைக்கு நினைச்ச காரியம் நடக்கும். வா மகனே, உன் அப்பனை தேடி வந்தாயா? சாமி, உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் சொன்னான். யாரு? என் அப்பன். போய் இந்த குடத்துல சொக்கநாதனை நினைச்சு முங்கி எழு, உன் அப்பன் கிடைப்பான். போ, நீயும் போ. எங்கப்பா கிடைக்கிறதுக்கு இவரே முங்கணும்? இப்ப புரியாது, பின்னாடி புரியும். கைஸ், சாமி சொல்றத கேளுங்க, தட்டாதீங்க. போங்க போங்க. சாமி சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ஒரு வாட்டி போய் முங்கிட்டு வந்துடலாமே. பா சாமி, இந்த லக்கேஜ் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி. இந்த உடம்புங்கிறதே லக்கேஜ் மாதிரி தான். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? வச்சுட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க. சரிங்க சாமி. ஏய், நம்ம பையன் காணோம். எங்க அந்த வெத்தலை பாபா எங்க லக்கேஜ் எங்க? அவர் வெத்தலை பாபா இல்லைங்க, பித்தலாட்ட பாபா. சரியான ஃப்ராடு. அப்போ அந்த பையனுக்கு வேலை கிடைச்சது? எல்லாரும் ஒரே கூட்டு. அவன் அந்த ஆள் பையன். ஏங்க, இது முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? நான் தான் ஆரம்பத்துல இருந்தே வேண்டாம் வேண்டாம் நாசுக்கா சொன்னேன். நீங்களா போய் ஏமாந்தீங்கன்னா? நண்பரே, பாக்கெட்ல சல்லி காசு கிடையாது, மொத்த பணமும் அந்த பையோட போயிடுச்சு. என்ன பண்றது? விடுங்க பாஸ், ஆள வந்தான்னு எங்க அப்பா பேர் சொன்னாலே இந்த ஊரே ஆளரும்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அவரை பார்த்த உடனே நீங்க விட்ட காசு வாங்கி கொடுத்துறேன். நீங்க ஆள வந்தான் பையனா? ஆமாங்க, என் அப்பாவை தெரியுமா உங்களுக்கு? உங்க லக்கேஜ் எல்லாம் லவுட்டிட்டு போனாரு, அந்த ஆள் தாங்க ஆள வந்தான். அப்போ எங்க அப்பா ஜமீன் கோடீஸ்வரன் சொன்னதெல்லாம்? கோடீஸ்வரன் இல்லைங்க, கேடீஸ்வரன். உங்க பணத்தை வச்சு என்ன அலப்பறை பண்றான்னு நான் சொல்ற இடத்துல போய் பாருங்க. இன்னும் 2 நாள் தான், அப்புறம் நம்ம ஆட்டத்தை நிறுத்த எவனாலையும் முடியும். RDX, the massive disaster. I'm a monster, they call me the Santa. I'm a monster, they call me the Santa. I'm a monster, they call me the Santa. Santa, 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 Santa. யாரா நீ? டிபார்ட்மெண்ட்ல போலீஸ், டீலிங்ல டெரரிஸ்ட், பேரு RDX. நான் குத்துனா கொலாப்ஸ் ஆயிடுவேன், முட்டனா மெமரி லாஸ் ஆயிடுவேன். இந்த எலெக்ஷன்ல
கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன், மேனிப்புலேஷன், வயலேஷன் இப்படி எதுவும் நடக்கக்கூடாது. ஏன் என் கண்ணுக்கு முன்னாடி காத்து கூட பொல்யூஷனா போகக்கூடாது. இந்த ஆர்டிஎக்ஸ் எமோஷன் ஆனா எதிரிக்கு ப்ரொமோஷன். மேல என்னுடைய ஒரு அடி 100 இடிக்கு சமம். இந்த சூறாவளி சாம்பிள் பாக்குறியா பாக்குறியா பாக்குறியா? ஏம்பா மூச்சு விடாம பஞ்சு டைலாக் பேசினா மிரலும் வானுங்கன்னு சொன்னேன். இங்க முதுகு பின்னாடி 3 மீட்டர் அருவா வச்சு நிக்கிறானுங்கப்பா. பயப்படாதீங்க சார், என்ன மாதிரி தைரியமா இருங்க. நீ 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்க, நான் தான் அருவா பக்கத்துல இருக்கிறேன். இப்போ தைரியம் தான் உங்க செக்யூரிட்டி. லேசா பயந்தாலும் போட்டுருவாங்க. சாவடிக்காம விட மாட்டேன் போல, சொல்லி தொலை. எனக்கு சத்தம் கம்மியா இருக்கணும், ரத்தம் அதிகமா இருக்கணும். இது கொஞ்சம் ஓவர் டோஸா இருக்கியா? சொல்ற மாதிரி பேசல, செத்துருவீங்க. சொன்னாலாதான் நடக்கும் போல. டேய், எனக்கு சத்தம் கம்மியா இருக்கணும், ரத்தம் அதிகமா இருக்கணும். எனக்கு கோபம் வரத்துக்குள்ள போயிடு. ஏம்பா உடனே போக சொல்லிட்டாம்பா, போயிடலாமா? ஸ்வீட் பாக்ஸை கொடுங்க. இது வேறையா? இந்தா வச்சுக்கோ. இப்போ நான் சொல்றது அப்படியே சொல்லிட்டு ஓடி வந்துருங்க. ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிட்டா ஸ்வீட், பிரச்சனை வந்துட்டா வீட்டு. ஏய் டிடிஎஸ் ராஜசேகர், ஆர்டிஎக்ஸ் ராஜசேகர். ஹார்லிக்ஸ்னா இனிக்கும், ஆர்டிஎக்ஸ்னா வெடிக்கும். ரொம்ப மொக்கையா இருக்கு, நானே ஒரு பஞ்சு போட்டுக்கிறேன். அந்த ஆர்டிஎக்ஸ் 10 வச்சாதான்டா வெடிக்கும். இந்த ஆர்டிஎக்ஸ் பார்த்தாலே வெடிக்கும். வெடிச்சிருச்சு. இடிச்சிட்டு வந்தா வெடிச்சிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். ஸ்வீட் பாக்ஸ்ல பாம்பு வச்சது ஏன்டா சொல்ல? முன்னாடியே சொன்னா த்ரில் இருக்காதுல. த்ரில் வேணா பாம்பு பூத்துல கைய விடு, இல்ல புதகுழியில காலை விடு. என்ன ஏன்டா வம்பள கோத்து விடுற? ஆள விடுறா சாமி, உன் சாவகாசமே வேணாம். ப்ராமிஸை மறந்துட்டு இப்படி பாதியிலேயே போனா நியாயமா? ப்ராமிஸா? இது எப்படியோ தடுக்கணும். ராஜசேகர் வேற ஒரு ராஜசேகர்லடா, ஆர்டிஎக்ஸ் ராஜசேகர். எப்படி? அது நானா வச்சுக்கிட்ட பேர்ல, பாம்பு வெடிச்சதுல தானா கிடைச்ச பேர். ஆமா, பணம் கொடுத்தா இவன் பசுமாட்டை கூட பண்ணின்னு விற்பானே, இவன் கூட போய் பழகிட்டு இருக்கிற. ஐயே, நீ அவ்வளவு மோசமானவனா? தள்ளி நில்லு. இதுக்கே தள்ளி நில்லுன்றிய? உன் லவ்வை பிரிச்சது இவன் தான் தெரிஞ்சா எட்டி மிதிப்பா போல. சாரி பிரதர், பண்ண தப்பு தான் உங்க லவ் திருப்பி சேர்த்து வச்சிட்டேன்ல. உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். சார் என்ன வெளியே விடுங்க சார், நிறைய வேலை இருக்கு. உனக்கு நிறைய வேலை இருக்கு, ஆனா எனக்கு இந்த ஒரு வேலை தான் இருக்கு. உன்னை வெளியே விட்டா அதுவும் போயிடும். நான் மினிஸ்டர் கிட்ட பேசாட்டி மறுபடியும் உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்காது. எனக்கு வச்ச சூனியத்துக்கு நீ கொடுத்த மானியண்டா அது. சரி, ரிலீஸ் பண்ண வேணாம். அட்லீஸ்ட் நீங்களே சொந்த ஜாமீன் எடுத்து உங்க கூடயே வச்சுக்கீங்க. கருப்பு பனியன் போட்டா பார்க்க பவுன்சர் மாதிரியே இருப்ப. நீ பக்கத்துல இருக்கிறது எனக்கு சேஃப் தான். யோ 702 சார். சார், இந்த ஊர் ஒரு மாதிரி. போகிக்கு குப்பையை கொளுத்த மாட்டாங்க, குடிசையை தான் கொளுத்துவாங்க. தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க மாட்டாங்க, பாம் தான் வெடிப்பாங்க. என்னையா பிகினிங்ல பயம்படுத்துற? நாமளும் கொஞ்சம் கெத்தன் காட்டிட்டோம்னா அடங்கி போயிருவாங்க. பவரா பேச நான் சொல்லி தரேன். அதை பக்காவா பேசிட்டு கடைசியில சமாதானமா ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துட்டு வாங்க. ஓகேவா? இது ஒர்க் அவுட் ஆகுமா? நான் சொல்றபடி நீங்க பேசுவீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. உங்க உசுருக்கு நான் கேரண்டி. என்ன அமுக்குறான்? பஞ்சும் நீ தான் பேசுற, பாமும் நீ தான் வைக்கிற, ஆனா ஃப்ரேம்ல மட்டும் ஏன்டா என்ன காட்டுற? சார், நீங்க தங்க போற குவார்ட்டர்ஸ் இதுதான். உங்க பெட்டி படிக்கலாம் உள்ள வச்சாச்சு. என்னடா பெட்ரோல் வண்டி பள்ளத்துல விட்டானுங்களா? மொத்த போலீஸ் போட்டோ தொங்குறாங்க. சார், அவங்க பள்ளத்துல விழுந்து சாவல, பசுபதி கையால செத்தவங்க. நீங்க அவர் அட்ஜஸ்ட் பண்ணி போகலன்னா உங்களுக்கு இதே நிலைமை தான். ஏண்டா காக்கா முட்டை கண்ணா, உளுந்தோட யூனிஃபார்ம் போட்டாம இருந்துட்டு என்ன பயம்படுத்துறியா? வெட்டுறதுக்கு ஆள் வந்துட்டாங்க. யாருக்கு பர்த்டே? உங்களை வெட்டதான் பாருங்க. என்னையா? எங்க ஐயா வீட்டுக்கு வந்து எங்க ஐயா முன்னாடியே பாம்பு போறியா? ஐயோ, டியூட்டிக்கு சேர்ந்த முதல் நாளே போட்டி எடுத்துருவானுங்க போல் இருக்க. டேய், எங்களை அடிச்சிட்டாங்க. டேய், நான் இல்லடா. வரேன்டா, ஊரையே கூட்டு வரேன்டா. டேய். போயிட்டாங்களா? ஏன் அவளை காப்பி தானே போட்டு வந்திருக்கியா? அப்படியே விட்டுருந்தா கூட 10 பேர் தான் அடிச்சுட்டு போயிருப்பானுங்க. இப்ப நாளைக்கு ஊரே கூட்டு வந்து உரு தெரியாம போறானுங்க. நான் இருக்கேன் சார். நீ இருப்ப, நான் இருப்பேனா?